அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுக்கும் இந்த மாநாட்டினை சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் கருணைமிகு கண்ணதாசன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமைந்திருக்கும் சன்மார்க்க சான்றோர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதம் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனந்துரையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு அழகான அற்புதமான எல்லா வளங்களும் எல்லா சிறப்பம்சங்களும் பொருந்திய ஒரு ஊரில் கண்கொள்ளா காட்சியாக ஒரு தாமரை குளம் இருக்கின்றது. தாமரை குளம் என்றாலே அதில் அற்புதமான தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும். இப்படி தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்ற போது அவற்றிலே சுவைமிக்க தேனும் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த சுவைமிக்க தேனை எங்கேயோ பல கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இந்த தேனீக்கள் அந்த சுவைமிக்க தேனை உண்டு களித்து பெருமிதமாக செல்கின்றது. ஆனாலும் அதே குளத்திலே வாழுகின்ற மண்டூகம் என்னும் தவளைகளும் இருக்கின்றன. இந்த மண்டூகம் என்னும் தவளையானது அந்த தேனீக்கள் சுவைப்பதை வேடிக்கைத்தான் பார்க்கிறதை தவிர அந்த தேனை சுவைமிக்க தேனை உண்டு களிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதுபோல இந்த வடலூர் என்னும் இந்த புண்ணிய ஸ்தலத்திலே எல்லா வளமும் நிறைந்த இந்த ஊரிலே நம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் இருக்கின்ற அந்த ஊரிலே அவருடைய அருளை பெறுவதற்கு யாரும் 100ல் ஒரு 30% பேர் தான் தேனீக்களாக இருக்கிறார்கள். மீதம் 70% பேர் மண்டூகம் என்னும் தவளையாகவேத்தான் இருக்கின்றார்கள். இந்த மண்டூகம் என்னும் தவளையிலிருந்து தேனீக்களாக மாறுவதற்கு மிக முக்கியமாக மது மாமிசம் என்ற அந்த குப்பைகளை அந்த சாக்கடைகளை தவிர்த்தால் அனைவருமே தேனீக்களாக மாறி எம்பெருமான் திருவருளை பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும். ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். சரி, நாங்கள் எப்படி மாறுவதற்கு என்பது ஒரு சின்ன மாற்றம். வள்ளல் பெருமான் இந்த அசைவ பிரியர்களுக்கு ஒரு அற்புதமான பாடலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த நிலைக்கு போகிறார்கள் என்பதை அந்த பாடலே உணர்த்துகிறார்கள். பொய் விளக்க புகுகின்றீர்
பொழுது கழிக்கின்றீர். பொய் விளக்க புகுகின்றீர், பொழுது கழிக்கின்றீர். புலைகொலைகள் புரிகின்றீர், கலகல என்கின்றீர். கைவிளக்கு பிடித்து ஒரு பாழும் கிணற்றில் விழுகின்ற கலியனென கலிக்கின்றீர். கருத்திருந்தும் கருதீர், ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர். மெய்விளக்கு எனது தந்தை வருகின்ற தருணம் மேவியது ஈன்றடைவீரேல் ஆவி பெறுவீரே. பொய் விளக்க புகுகின்றீர், பொழுது கழிக்கின்றீர். புலை கொலைகள் புரிகின்றீர், கலகல என்கின்றீர். அதாவது சாதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு அல்லது ஒரு விசேஷ நாள் வந்துவிட்டது. மனைவியானவள் தன் கணவரிடம் இன்று ஞாயிற்றுக்கிழமை, பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை, நாம் எல்லாம் வீட்டில் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் போயிட்டு ஒரு ஆடு அல்லது கோழி பன்றி எதிலையாவது அசைவத்தை எடுத்துகிட்டு வாங்க, நீ எல்லாம் சமைச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படின்னு மனைவி உத்தரவிடுகிறாள். ஆனாலும் கணவனிடம் பணம் இல்லை. முணுமுணுத்து கொண்டு சரி அம்மா அப்படியே ஆகட்டும் என்று வாங்கி கொண்டு வருகிறேன், வாழ்க்கையை இன்று தினத்தை சந்தோஷமாக கொண்டாடும் சென்று வண்டியிலே அப்படி ஒரு 4-5 ரவுண்டு அடிக்கிறார். யாரை பார்க்கலாம், யாருக்கிட்ட எந்த பொய்யை சொல்லி பணம் கேட்கலாம், மனைவி உத்தரவிட்டாளே அப்படின்னு. இப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் அவர் கண்ணுக்கு தெரிகிறார், ஒரு நண்பன். ஐயா, இன்று என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் அவள் மனைவி நன்றாகத்தான் இருக்கிறது, பணம் வாங்கணுமே, அசைவு ஒத்து ஆடு கோடி இதை பன்றி வாங்கணுமே, இதை சொன்னால் அவர் பணம் கொடுக்க மாட்டார். அதனால் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்ற பொய்யை அங்கே புகுத்துகிறார். அவரும் ஐயோ அப்படியா, உன் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லையா, இந்தாங்க ஒரு 1000 ரூபா, இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு முதல்ல உங்கள் மனைவியை மருத்துவமனை சேர்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறார். இந்த 1000 ரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு அசைவு பொருள் ஆடு கோழி எல்லாம் கலந்து கட்டி வாங்கின மனைவியிடம் கொடுத்து சமைக்கிறார். இன்னொரு மனிதன் இப்படியே தன் மனைவி சொன்ன கட்டளைப்படி அவரும் ஒரு 4-5 பேர் அப்படியே பார்க்குறார், யார் கண்ணில் மாட்டுவாங்கன்னு. அவர் என்ன ஒரு பொய் சொல்கிறார், ஐயா என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் 1000 ரூபா பணம் கொடுத்தீங்கனாக்கா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும், பையனை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பண்ணார். அவரும் இறக்கப்பட்டு அந்த 1000 ரூபா பணத்தை அவரும் கொடுக்குறார். அவரும் தன் மனைவி சொன்ன கட்டளைப்படி ஆடு கோழி பன்றி இவற்றிலெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு போய் சமைக்க கொடுத்து இருவரும் அன்றைய பொழுது சௌகரியமாக கொண்டாடிவிட்டு மாலை பொழுது இருவரும் சந்திக்கின்றார்கள். அந்த அசைவு பொருளை எடுத்துக்கொண்டு மது பாட்டிலையும் வாங்கி கொண்டு மாலையில் ஒரு 7-8 மணிக்கு உட்கார்ந்து கொண்டு இவங்க 2 பேர் கதை, இன்றைக்கி என் மனைவி இப்படி உத்தரவிட்டால் நானும் ஒரு இளிச்ச வாயம் கிடச்சான், அவங்ககிட்ட ஒரு பிட்டை போட்டேன், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை எடுத்து 1000 ரூபா கொடுத்தான், அதை வாங்கி இன்றைக்கி சந்தோஷமாக லைஃப்பை கொண்டாடணும். அதுக்கு அவனும் சொன்னான், நீ ஒரு பிட்டு போட்ட மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானும் எனக்கு ஒரு இளிச்சி வாங்கி கிடச்சேன், அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா பணத்தை வாங்கி நானும் இப்படி செஞ்சேன். இந்த வரி எப்படி கொடுக்குறார் பார் வள்ளலார். பொய் விளக்க புகுகின்றீர், பொழுது கழிக்கின்றீர், புலை கொலைகள் புரிகின்றீர், கலகல என்கின்றீர். இப்படி இவங்க சந்தோஷமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலும் குடும்பத்திலையும் சந்தோஷ முறையில் அந்த ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுறாங்க. இது எதற்கு சமம் என்றால் வள்ளலார் கூறுகிறார், அம்மா வாங்க, ஐயா வாங்க, அண்ணன் தங்கை தங்கச்சி எல்லாமே வாங்க, என் உறவினர்கள்லாம் வாங்க,
ஒரு பெரிய பாழும் கிணறு. எல்லாரும் கையில் ஒரு விளக்கை பிடிச்சிக்கோங்க. அந்த பாழும் கிணற்றில் நான் விழப்போகிறேன். நீங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காட்டினீங்கன்னாக்கா நான் விழுவதற்கு சமமாக இருக்கும். அதுதான் சொல்கிறார். கைவிளக்கு பிடித்து ஒரு பாழும் கிணற்றில் விடுகின்ற கலியன் என கழிக்கின்றீர். அடுத்ததாக, இந்த இருவரும் செய்த இந்த காரியம் நாளைக்கு உயிர் போகிறது என்று தெரிந்தால் இவர்கள் இந்த காரியம் செய்வார்களா? ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுளிகீர். நாளைக்கு உயிர் போகும் என்றால் இந்த சிந்தனை இவர்களுக்கு வருமா? எந்த மருத்துவரை அணுகுவது, எந்த மந்திரவாதியை பார்ப்பது, எந்த கோயிலுக்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்வது, இப்படி அடிவயிற்றை பிசைந்து கொண்டு தள்ளாடி நிற்பார்கள். அதனால் இறைவன் வருகின்ற இத்தருணத்திலே சரி ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன். அதனால் இறைவன் வருகின்ற இந்த தருணத்திலே இப்படி ஒரு காரியம் தயவுசெய்து செய்தார்கள். மேடையில் பணத்தை வாங்கி வீண் செலவு பண்ணாதீர்கள். அதனால் இந்த 1000 ரூபாய் பணத்தை நீங்கள் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும், நல்ல பொழுதுபோக்குன்னா ஒரு 1/2 கிலோ பாதாம் பருப்பு வாங்க, முந்திரி பருப்பு வாங்க, பழ வகையை வாங்க. ஒரு வாரத்துக்கு இதை வச்சு குடும்பத்தோடு சகிதமாக கொண்டு ஒரு நாளுக்கோசரம் இந்த பாவ செயலை தயவு செய்து செய்யாதுங்க. சரி, இதற்கு வள்ளலார் கொடுத்த இந்த பாட்டும் அல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டிலே சோழ வம்சத்தை சான்ற 3 அரசர்கள் நடந்த உண்மை சம்பவத்தை சற்று சுருக்கமாக சொல்கிறேன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஓரறிவு உள்ள முல்லைக்கு தன்னுடைய தேரையே அர்ப்பணித்து விட்டு கொண்டான் பாரி. நமக்கெல்லாம் 6 அறிவு சிந்தனை படைத்த மனிதர்கள். அப்போ நாம் எப்படி சிந்திக்கணும், எப்படி நடக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, இதே தமிழ்நாட்டில் திருவாரூர் தலைமையாக வைத்துக்கொண்டு மனு சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டு வந்திருந்தார். அந்த மனு சக்கரவர்த்தி எப்படி என்றால் நீதி நேர்மை தவறாத மன்னர். பிறருக்கு உதவி என்றால் மின்னல் வேகத்தில் அந்த உதவி செய்து செங்கோல் ஆட்சி செய்து கொண்டு வந்தவர் அந்த மனு சக்கரவர்த்தி. இப்படி செங்கோல் நடத்தி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனு சக்கரவர்த்திக்கு ஒரு சின்ன குறை. நமக்கு பிறகு இந்த ஆட்சி ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஒரு வருத்தம் நீண்ட நாள்க. அதனால் அந்த திருவாரூரிலே தியாகராஜ பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், பெருமாள் இருக்கிறார். அந்த இறைவனிடம் சென்று பலவிதமாக நோன்புகள் இருந்து பக்தி பரவசத்துடன் அவருடைய வேண்டி விரும்பின பிறகு ஒரு செல்வ குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் வீதி விடங்கன். இந்த பிள்ளையானது நல்ல செல்வாக்குடன் வளர்ந்து கொண்டு வருகின்ற காலத்தில் கொஞ்சம் திருமண வயது எட்டிய போது தன் தாய் தந்தையரிடம் அனுமதி பெறுகிறார். தாய் தந்தையரிலே நான் இன்று தியாகராஜ பெருமாளை தரிசித்து வர வேண்டும், நீங்கள் அனுமதி தாருங்கள் அப்படின்னு. அதற்கென்ன நல்லபடியாக போயிட்டு வழிபாடு முடிச்சுக்கிட்டு வெற்றியாக வாங்க சொல்லிட்டு அங்கே வாழ்த்தி அனுப்புகிறாங்க. இப்படி வாழ்த்தி அனுப்பும்போது ராஜா வீட்டு பிள்ளையாச்சா தேரில் அமர்ந்தார். தேர் புறப்படுகிறது. ராஜா மகன் தேரை சும்மா போவோம், மேல முழங்கங்கள், சங்கீதங்கள், ஒற்றர்கள், எல்லா ஊர் ஜனங்களும் ஒன்று சேர்ந்து அந்த தேர் நகர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கின்றது. இப்படி போய்கொண்டு இருக்கிற காலத்தில் எங்கேயோ இருந்த ஒரு மாய கன்றுக்குட்டி திடீரென அந்த தேர் சக்கத்தில் மாட்டிக்கொண்டு உயிர் பிறந்தது, உடல் சரிந்து. இதை பார்த்த அந்த வீதி விடங்கன் ராஜா மகன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்ன பாவம் செய்தவனே, இப்படி ஒரு பாவத்திற்கு ஆளாகிவிட்டேனே, இந்த ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன்னு கத்தி கதறி தன்னுடைய அரண்மனைக்கு சென்று விட்டான். அங்கே இருந்த ஒற்றர்களோ மந்திரிகளோ இதை ராஜாவுக்கு தெரிவிக்கவில்லை. அந்த கன்றுக்குட்டை ஈன்ற பசுமாடு தன் கன்றுக்குட்டையை காணமே என்று இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து
பிறகு ஒரு விதமாக அந்த கன்றுக்குட்டி பார்க்கும்போது இறந்து கிடக்கிறது. இதற்காகவா நான் உன்னை பெற்றேன், ஈன்றெடுத்தேன், இப்படி குடல் சரிந்து கிடக்கின்றாயே, என்ன பாவனம் பண்ணேனோ, இந்த சூழ்நிலைக்கு நான் ஆளாகி விட்டேனே என்று கதறி அழுகிறது. அந்த பசுமாடு கன்றுக்குட்டியை சுற்றி வருது. சற்று உற்று பார்க்கும்போது அந்த கன்றுக்குட்டி மீது தேர் சக்கரம் பதிவாகி உள்ளது. நன்று உற்று பார்த்த பிறகு இந்த மாடானது, பசுமாடு, சரி இது ராஜாவோட தேர் தான் நம்முடைய கன்றுக்குட்டியை பலியாக்கி உள்ளது அப்படி என்று நேராக அரண்மனைக்கு சென்று, எப்போதுமே அப்போதெல்லாம் ஒரு மணி, ஆராய்ச்சி மணி இருக்கும். இந்த மாடு அங்கே போயிட்டு அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்குது கொம்பால். எல்லா மந்திரிகளையும் ஓடி வந்து பார்க்குறாங்க. மன்னரோ இடி வீழ்ந்தது போல் தள்ளாடி ஓடோடி வந்து, என்ன நமக்கு இதுகாலம் வரை இப்பொழுது இந்த ஆராய்ச்சி மணி அடித்ததே இல்லையே, இப்படி ஒரு நெருக்கடிக்கு என்ன ஆளாயிற்று என்று ஓடி வந்து பார்க்கிறார்கள். இந்த மாடு அங்கே ஆராய்ச்சி மணி அடித்துட்டு. பிறகு அந்த மந்திரிகள் ஒற்றர்கள்லாம் கேட்கும்போது, தங்கள் மகன்தான் வழிபாட்டுக்கு செல்லும்போது இந்த நிகழ்ச்சி நடந்து விட்டது, இந்த கன்றுக்குட்டி குடலிருந்து சேர்ந்து விட்டது, இந்த நிகழ்ச்சி ஏன் நீங்கள் என்னிடம் சொல்லாமல் கூறாமல் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கன்றுக்குட்டியை கொண்டது செய்தி சொன்னால் உங்களை பிள்ளையை தண்டிச்சிருவீங்க, கஷ்டப்படுத்துவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் மறைச்சிட்டோம் அப்படின்னு. என்னுடைய ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டதே, எதுவாக இருந்தாலும் உயிர் தான். என் மகனை அடைத்து அவனை அதே போல் தேர் சக்கத்தில் இட வேண்டும், உயிர் எடுக்க வேண்டும், குடல் சரிந்து அதே மாதிரி நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மந்திரிக்கு தகவல் கூறுகிறார். இருந்த மந்திரிக்கெல்லாம், என்னங்க ஐயா, இந்த ஒரு கன்றுக்குட்டிக்கோசரம் தன் பிள்ளையை இப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களே, ரொம்ப பாவ செயல் அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை வேணால் மாட்டோட மாடாக போயிட்டு அந்த மாடுகளுக்கெல்லாம் சேவை செய்ய சொல்லுங்கள், எதை பணி செய்ய சொல்லுங்கள், அந்த பரிகாரம் அதில் சரியாக போடுன்னு ஒவ்வொரு மந்திரியும் தமக்கு தெரிந்ததெல்லாம் கூறிட்டு வராங்க. இருந்தாலும் அந்த மனு சக்கரவர்த்தி அந்த பதிலை கேட்கவில்லை. நீதி தான், அது யாராக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரி கலா வல்லபன் என்ற தலை மந்திரியை கூப்பிட்டு, நீ என் மகனை அழைத்து சென்று அதே இடத்திலே தேரை ஏற்றி கொன்று விட்டுவான் என்று கட்டளை இடுகிறார். அந்த கலா மந்திரியோ வல்லப மந்திரி சென்றார். இந்த பாவம் நமக்கு தேவையா, அரசன் பிள்ளையை நான் எப்படி கொள்வது என்று தன்னைத்தானே வாளை எடுத்து தலையறுத்து அங்கே இறந்து விட்டான். இந்த செய்தியும் அந்த மன்னருக்கு ஒற்றர் மூலமாக தெரிந்து விட்டது. சரி, இதற்கு மேலும் நாம் தான் அந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒற்றர்களை விட்டு மந்திரியை கூட்டி என் மகனை அழைத்து வர சொல்லுங்கள், இந்த செயலை நானே செய்கிறேன் அப்படி என்று சென்று தேரை எடுத்து சென்றார். தன் மகனும் அங்கே வந்தார். முதலிலே கன்றுக்குட்டி இறந்து விட்டது, அடுத்தது தலை மந்திரி இறந்து விட்டார். மூன்றாவதாக தன் மகனை படுக்க வைத்து வேண்டி விரும்பி, என்னுடைய நீதி நிலைநாட்ட வேண்டும், வேறு எனக்கு வழி தெரியல அப்படின்னு என் பையனை தேரை ஊட்டி பையனையும் கொள்கிறார். பிறகு அவரும் என்ன செய்கிறார், கன்றுக்குட்டி இறந்த பாவம், தலை மந்திரி கலா வல்லபன் இறந்த பாவம், என் மகனும் இறந்து விட்டான், இதற்கு பிறகு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படி என்று நினைத்து தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறார். அப்போது தான் அந்த தியாகராஜ பெருமாள் தோன்றுகிறார். நிறுத்து, அவசரப்படாதே, உன்னை சோதிக்கவே, உன்னுடைய நீதி எப்படி இருக்கின்றன நினைக்கவே இந்த செயலை நான் தான் செய்தேன் அப்படி என்று காட்சி கொடுத்து, இறந்து போன கன்றுக்குட்டியையும் இறந்து போன தலைமந்திரி கலாவல்லபனும் வீதி விடங்கன் தன் மகனையும் உயிர் பிழைப்பித்து அதற்கு சரியான ஒரு வழியை காட்டினார். ஊர் மக்கள் அனைவரும் வணங்கி வாழ்த்தினார்கள். அந்த பெருமாள் தரிசனம் அனைவருக்கும் கிடைத்தது. அதாவது இது எதற்காக இந்த கதை நான் சொல்கிறேன் என்றால், ஒரு கன்றுக்குட்டியாக இருந்தாலும் தன்னுடைய நீதியை நிலைநாட்டினார் பார் அந்த அரசன். அதனால்தான் மனு சக்கரவர்த்தி என்றவருக்கு மனு நீதி கண்ட சக்கரவர்த்தி என்று அவர் பெயர் பெற்றார். இந்த உண்மை சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் திருவாரூரில் நடந்த உண்மை சம்பவம், இது கதை அல்ல. அடுத்த ஒரு சின்ன, இது எதற்காக இந்த கதையெல்லாம் மனமாற்றம் வரணும். 2 நிமிஷம் முடிச்சிடுறேன்.
மனமாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நம்முடைய நாணயத்தில் பார்த்துருப்பீங்க 3 தலை சிங்கம் இருக்கும். நம்ம தேசிய கொடிகளை பார்த்தீங்கன்னாலும் அசோக சக்கரம் நடுவில் இருக்கும். மேலே ஆரஞ்சு, நடுவில் அசோக சக்கரம், கீழே பச்சை நிறம், நடுவில் இருக்குது அசோக சக்கரம். காவலார் தலை தொப்பியில் பார்த்தாலும் 3 சக்கரம், பெல்ட்டில் எல்லாம் 3 சக்கரத்தை பார்த்தாலே அசோக சக்கரம் பார்த்தா அசோக சக்கரவர்த்தி என்ற நமக்கு நினைப்பு வரும். இந்த அசோக சக்கரவர்த்தி காலத்தில் அவர் போர், கலிங்க போர் என்ற ஒரே ஒரு போர் தான் புரிஞ்சார். இந்த கலிங்க போர் நடந்து முடிந்து சரியாக சென்று விட்டது, வெற்றி கண்டார். ஆனாலும் அவருக்கு மனம் பதைக்கின்றது. ஏனெனில் அந்த போர்க்களத்திலே பிணக்குவியல்கள், இரத்த வெள்ளம் ஓடுகின்றது. பெண்களெல்லாம் தலைவிட்டு, மகனை இழந்த பெண்கள், கனவு இழந்த பெண்களெல்லாம் ஓலமிட்டு கதறி அழுகின்றன. இதை பார்க்கும்போது அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டு போய், இதற்கப்புறம் இந்த போர் புரிவதில்லை, இதுதான் முதலும் கடைசி போர் என்று முடிவு செய்து அவர் காலத்தில் இருந்த புத்த மதத்தை தழுவி சாலையோரம் மரங்களை நடுதல், ஏரி குளங்களை வெட்டுதல், சுமை தாங்கிய நற்கள், இப்படி பலவிதமான நற்செயல்களில் ஈடுபட்டார். இந்த மனமாற்றம் இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் உண்மையான நடந்த இந்த சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருப்போம். ஆனால் ஒரு உயிரை வெட்டும்போது அது எவ்வளோ கற்றுது, எவ்வளோ இரத்த வெள்ளத்தில் துடிக்கின்றது. நம்முடைய மனம் பதைக்க வேண்டும், துடிக்க வேண்டும். இந்த பாவச் செயல் நமக்கு வேண்டாம். அதற்கு ஈடாக சைவத்தை நமக்கு எது பிடிக்கிறதோ அதை நம்ம சரி செய்து கொள்வோம். அப்படி மனமாற்றம் வரணும். மனமாற்றம் வந்தால் தான் இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்னொரு சின்ன விஷயம், நீண்ட நாட்களாக ஒரு பழமொழியை வீணாக்கி விட்டார்கள். அது என்னவென்று பார்ப்போமா? கொன்றால் பாவம், தின்றால் தீரும். எப்படி அவங்களுடைய கற்பனை பார், கொன்றால் பாவம், தின்றால் தீந்துடும். இப்படி தான் அவங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பழமையை மாற்றிக்கிட்டாங்க, வீணாக்கிட்டாங்க. அது உண்மை அல்ல. கொன்றால் பாவம், தின்றால் தீர்ந்து உண்மையான இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம் நடந்து செல்லும் போதோ அல்லது வாகனத்தில் ஏதோ ஒரு வாகனத்தில் செல்லும் போதோ நமக்கும் அறியாமல் எறும்போ, மரக்கட்டை, பல்லி, ஓனா, பாம்பு, ஏதோ ஒரு உயிரினம் நம்மால் அங்கே கொல்லப்படுகிறது தெரியாமல். இப்படி தெரியாமல் கொள்கின்ற அந்த பாவமானது நாம் பிறருக்கு செய்கின்ற புண்ணிய செயல், அன்னதானம், பிற உயிர்களுக்கு செய்கின்ற உதவி மனப்பான்மையால் இங்கே தின்னுகின்ற போது அங்கே கொன்ற பாவம் தீரும், இங்கே உண்ணும்போது அங்கே பாவம் தீரும். இதுதான் கொன்றால் பாவம், தின்றால் தீரும். இவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள். இதுக்கு மாறாக திருவள்ளுவரும் ஒரு அருமையான குறளை சொல்லுகிறார். தன் ஊன் பெருக்கத்தான் பிரிது ஊன் உண்பான் எனில் எங்கனம் ஆளும் அருள். தன் உடம்பை பெருக்குவதற்கு பிரிது உயிருடைய கரியை தின்பவனுக்கு எப்படி இறை அருள் கிடைக்கும், அவன் எப்படி மோட்சம் அடைவான். இது திருவள்ளுவர் வாக்கும். இது எடுத்துக்காட்டாக இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஐயா சீக்கிரம் இது பண்ணுறார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவத்தையும் செய்வாங்க, புண்ணியத்தையும் செய்வாங்க, கலந்து கட்டி செய்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் என்னிடம் கூறினான், இன்று போனேன் 1000 பேருக்கு அன்னதானம் செய்து, என்னுடைய குழந்தை முதல் பிறந்த நாளுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்சேன். எப்படி செஞ்சார் இவர்? 4 மூட்டை அரிசி, 4 சிப்பம் அரிசி, 10 ஆடு, 20 கோழி, 50 முட்டை, 4 சிப்பம் அரிசி எல்லாம் கலவையாக கலந்து நான்வெஜ் பிரியாணின்னு 1000 பேருக்கு பெருமையாக சொல்கிறார். இதை செய்தல் பிரயோஜனம் விழலுக்கு கிடைத்த நீர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 சிப்பம் அரிசி மட்டும்தான் ப்ளஸ்ஸு புண்ணியம், மீதி அனைத்தும் மைனஸில் வந்து போகுது. ஆடு, நீ போட்ட கோழி, முட்டையெல்லாம் மைனஸில் வந்து போகுது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், ரயில்வே தேர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, வங்கி தேர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீட்டு தேர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 வினாக்களை கொடுப்பாங்க. 40 விடைகளை நீ சரியாக எழுதிவிட்டால் உனக்கு நீ தேர்ச்சி அடைந்து இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நன்கு இதை உணர வேண்டும். சரின்னு தீர்த்தங்கள்லாம் எழுதுகிறாங்க, மாணவர்கள்லாம் எழுதுகிறாங்க.
ஒரு மாணவன் ஏதோ ஒரு மாணவன் 60 மார்க்கு எழுதுகிறான் வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு 60 மார்க்கும் சரியான விடையை கொடுக்கிறான். ஆனால் 40 வினாக்களுக்கு தவறான விடைகளை கொடுக்கிறான். இப்போது பேப்பர் திருத்தர் பார்க்குறாரு, 60 மார்க்கு சரியான விடை, 40 மார்க்கு சரியில்லாத விடை. அப்போ 60ல் 40 போச்சுன்னா 20 மட்டும்தான் அவர் பாஸ். இப்போ எழுதியும் பிரயோஜனம் இல்லாத போச்சு. 60 மார்க் என்னமோ அவர் விடையை சரியாக தான் எழுதினார், ஆனால் இந்த 40 மார்க் சரியில்லாத எழுதினாப்பார், சரியில்லாத விடையை கொடுத்தாரு பார். அதனால் மைனஸில் போய் 20 மார்க் தான் மிஞ்சி அவர் தேர்ச்சி அடையவில்லை. இது போல தான் நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் போட்டு பிரயோஜனம் இல்லாத கதையாக செய்ய வேண்டாம். இந்த ஞான சபையில் பார்த்தீங்கன்னா வள்ளலார் அருமையான ஒரு சூட்சுமத்தை கொடுத்துருக்கிறார். முடிஞ்சு போச்சுங்க. புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும். ஆனால் புலை கொலை செய்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னா யாருமே அங்கே போடுவார், 4 பேர் கூட தேர மாட்டாங்க. நான் அசைவத்தை விட்டுட்டேன், சைவத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா என்னோடய சன்மார்க்கத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அழைக்கிறார், கூவி கூவி அழைக்கிறார். அதனால் தயவு செய்து மனமாற்றத்தை ஏற்படுத்தி அனைவரையும் இந்த வள்ளலாருடைய பிறந்த நாளிலே, அவதார தினத்திலே, வருவிக்க நாட்டிலே உறுதிமொழி எடுத்து அனைவரும் சைவ நிலைக்கு வர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சரி, அசைவத்தை சாப்பிடுவதால் என்ன தீமை என்ன நன்மை, இந்த ஒரு வாரத்தில் முடிச்சுக்கிறேன். தீமை என்று பார்த்தால் இந்த அசைவை சாப்பிட்றவங்களுக்கு என்ன தீமை சற்று பார்ப்போமா? பலவிதமான பிறவிகளை எடுத்து பலவிதமான இது எடுத்து அலைஞ்சி இறந்து கிடக்கணும். பல பிறவிகள் எடுக்க தோணும். ஆனால் நீங்கள் சைவத்துக்கு மாறிவிட்டால் ஜீவகாரணி மோட்ச வீட்டின் திறவுகோல், அந்த மோட்ச வீடு என்னும் பேரின்ப வீட்டை அடையலாம். அதனால் இந்த நன்னாளிலே அனைவரும் சைவ நிலைக்கு மாற வேண்டும். வள்ளலார் மீது தாங்கள் உறுதிமொழி எடுத்து சைவ நிலைக்கு மாறி நம்மால் முடிந்த ஜீவகாரணத்தை செய்து மோட்ச வீடு என்னும் பேரின்ப வீட்டை அடைய வேண்டும் என்று அனைவரும் வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.